நீங்க நினைக்கிறீங்க குடிமை சண்டையே வரும். விநாயக பெருமானுக்கு 3 மனைவி, அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கா? வந்தது இல்லையே. சிவபெருமானுக்கு 2 மனைவி, அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கா? வந்தது இல்லையே. கிருஷ்ணனுக்கு எத்தனை மனைவி? கணக்கே இல்ல. கணக்கே இல்ல. அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்தது இல்லையே. முருகப்பெருமானை நான் திருமணம் முடிச்சுக்கிட்டா ஒரு மனைவி தானே அவருக்கு இருக்கு. அப்ப நான் திருமணம் விட்டு கொடுப்பவங்க யாரும் கெட்டு போவது கிடையாது. அதான் உண்மை. நம்ம வீட்டு சண்டை நம்ம வீட்டுக்குள்ளே நடந்தாதான் அதை வீட்டு சண்டை. நம்ம வீட்டு சண்டை அடுத்த வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒவ்வொரு வீடாக மாறி அது ஊர் சண்டையாக போயிடும். அப்போ என்ன நடந்தாலும் நம்ம குடும்பத்தில் மனங்கோணாமல் நம்ம வீட்டுக்குள்ள 4 பேர் சண்டை போட்டோம்னா 4 பேர் எவ்வளோ நேரம் தான் சத்தம் முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம் 4 பேரும் சத்தம் போட முடியும். அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துக்க வேண்டியதான். அப்போ நம்ம வீட்டு சண்டை நம்மளுக்குள்ளே மட்டும்தான் தெரியும். அப்போ எதையுமே விட்டு கொடுக்கணும். அப்படின்னா முருகப்பெருமானுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க கூட அவர் எனக்காக விட்டு கொடுப்பாரு அப்படின்னு நம்பிக்கையோடு அவருக்காக காத்து கிடைக்கும். ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிச்சவர் புகுந்த வீட்டுக்கு பெருமையா பிறந்த வீட்டுக்கு பெருமையா அப்படின்னா புகுந்த வீட்டுக்கு தான் பெருமை. இப்போ உள்ள காலத்துலலாம் அப்போ அந்த காலத்தில் வந்து அரை பவுனு 3/4 பவுனு இந்த காலத்தில் தங்கத்தில் தாலி கட்டாங்க. அப்போ உள்ள காலத்தில் முனமுறியாத மஞ்சள் கிழங்கை எடுத்து 21 நூலை சுற்றி பெண்களுக்கு தாலியாக கட்டினாங்க. 21 ஒத்தப்படையாக தான் வரணும், ஆனால் ரெட்டப்படையாக வரக்கூடாது. ஆனால் ஏன் 21 என்ன கணக்கு? அதே நேரத்தில் 10 நூல் போடலாம், 7 போடலாம், அதே நேரத்தில் 9 போடலாம், அதே நேரத்தில் 20 நூல் பெண்களுக்கு தாலியாக கட்டலாம். அது என்ன தனியாக 1 21. இந்த 21 நூல்லையே பெண்களோட வாழ்க்கை அடங்கியிருக்கு. அந்த காலத்தில் வந்து பெண்கள் மஞ்சள் இல்லாமல் யாருமே குளிக்க மாட்டாங்க. ஏன்னா மஞ்சளுக்கு என்ன தன்மை அப்படின்னா நோயை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளது. அந்த காலத்தில் வந்து முனமுறியாத மஞ்சக்கிழங்கு வந்து மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு மஞ்சக்கிழங்கு பெண்களுக்கு தாலி ஐயம் கட்டாங்கன்னா தன்னோட கணவன் தூங்குகின்ற பொழுது அதை பக்கத்தில் இருக்கிற பொழுது அந்த நோயாகப்பட்டது எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளது மஞ்சளுக்கு மட்டும்தான். அந்த காலத்தில் வந்து 120 வருஷம் வாழ்ந்தாங்க. அப்போ 21 நூல்லையே பெண்களோட வாழ்க்கை அடங்கியிருக்கு. அப்படின்னா இந்த 21 என்ன கணக்கு அப்படின்னா அடுத்து சொல்லுவான். அதனால் ஒன்றும் இல்லை சொல்ல அவருக்காக ஏன் மனசுல ஆசை எப்படி தெரியுமா? நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நான் தானே, நீதானே என் கோயில் உன்னாதம் என்னாவில் ஊர்வலம் போவோம் பூந்தேனே, நீதானே உன்னை பாட நான் தானே,
நீங்க எல்லாம் யாராச்சும் காதலிச்சது உண்டா அருளனே?